صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் அவர்களின் முதலாளிமார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த கடமைகள் மாத்திரமல்ல, அவைகளெல்லாம் அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகளை சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம். ஒவ்வொரு முதலாளிமார்களும் தங்கள் தொழிலாளிகளுக்கு பணியாளர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதங்கள் கடமைகள் ஏராளம் இருக்கிறது. அந்த அமானிதங்களை பேணுவது ஒவ்வொரு முதலாளிமார்களுக்கும் கட்டாய கடமை. அந்த அமானிதங்களை பேணினால் தொழிலாளர்கள் பணியாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள், உற்சாகமாக தங்களுக்கு தங்கள் முதலாளிமார்கள் தந்த பணிகளை வேலைகளை சரிவர செய்வார்கள். அதில் எந்த விதமான தவறுகளும் ஏற்படாமல் முறையாக அதை செய்து கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த முதலாளிமார்கள் பணியாளர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதங்களிலே சம்பளங்களை ஒழுங்காக கொடுக்க வேண்டும், பணிகளை அதிகமாக சுமத்துவது கூடாது, சிரமமான பணிகளை கொடுப்பது கூடாது. அப்படியே கொடுத்தாலும் அவர்களுக்கு ஒத்தாசையாக இவர்களும் அந்த வேலையிலே ஈடுபட வேண்டும். பணியாளர் தங்களுக்காக உணவுகளை சமைத்து வந்தால் அந்த உணவை சமைப்பதற்காக அவர் பல கஷ்டங்களை அடைந்திருப்பார். எனவே இருவருக்கும் போதுமான உணவு இருக்குமானால் பணியாளரை தன்னோடு அமர வைத்து அதே உணவை அந்த முதலாளிமார்களும் சாப்பிட வேண்டும். அல்லது முதலாளிக்குத்தான் அது போதுமான உணவாக இருக்குமானால் ஓரிரு கவளங்கள் ஓரிரு வாய்கள் அந்த பணியாளருக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டும் போன்ற செய்திகளை எல்லாம் சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம். பணியாளர் பணி செய்யக்கூடிய காலகட்டத்திலே அவருக்கு உடலில் ஏதாவது நோய்கள் ஏற்பட்டுவிட்டால் முதலாளிமார்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும், ஓய்வு கொடுக்க வேண்டும். உடலிலே நோய் வந்துவிட்டால் யாராக இருந்தாலும் கூட தங்கள் பணிகளை சரிவர செய்ய முடியாது, சிரமப்பட்டு கொண்டுதான் செய்வார்கள். எனவே முதலாளிமார்கள் பணியாளர்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டால் அவர்களை விடுமுறை கொடுத்து வீடுகளுக்கு நாம் அனுப்பி வைத்து விட வேண்டும். நீங்க நோயெல்லாம் சுகமான பின்னால குணம் கிடைத்த பின்னால் பணிக்கு வந்தால் போதும் என்று சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அந்த பணியாளர்களுக்கு கொடுப்பது முதலாளிமார்களுக்கு கடமை மட்டுமல்ல, அது அமானிதமும் கூட என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லி காட்டியதோடு மாத்திரமல்லாமல் தன்னுடைய பணியாளர்களுக்கு சுகவீனம் ஏற்படும் பொழுது அவர்களை வீடுகளுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். அனுப்பி வைத்ததோடு மாத்திரமல்லாமல் அவர்களின் வீடு தேடி சென்று நலம் விசாரிப்பார்கள். ஹதீசுகளை நாம் புரட்டி பார்க்கின்றோம். புகாரி என்ற கிதாபிலே, அபூதாவுத் என்ற கிதாபிலே 3097வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு
இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஒரு யூத சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிறுவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்து வருகின்றார். அவருக்கு இடையில சுகமில்லாமல் போய்விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, நீ வீட்டுக்கு போப்பா, வீட்டில் போய் நல்ல குணமாகி சுகம் ஏற்பட்ட பின்னால் நீ பணிக்கு வந்தால் போதும் என்று அவரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இவரும் வீட்டுக்கு வந்து விடுகிறார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர் வீடு தேடி சென்று அவர் தலைமாட்டில் அமர்ந்து நலம் விசாரிக்கின்றார்கள். உலகத்திலேயே பணியாளரின் வீட்டுக்கு சென்று நலம் விசாரித்த ஒரே அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களின் சமுதாயமாக இருக்கக்கூடிய நாமும் நம்மிடத்திலே யாராவது பணி செய்தால், வேலை செய்தால், அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டால் ரசூலுல்லாஹ் காட்டிய வழியின் பிரகாரம் அவருக்கு நாம் விடுமுறை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான ஸ்தாபனங்களை நம்ம பார்க்கிறோம், காய்ச்சலோடு பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருப்பார்கள். ஏன் நீங்க லீவ் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, எங்க முதலாளி லீவு தர மாட்டேங்கிறாரு, அப்படியே லீவ் எடுத்தாலும் சம்பளத்தை பிடிப்பன்னு சொல்றாரு என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். இதுவெல்லாம் ஒரு முஸ்லிம், ஒரு உண்மையான மோமின் செய்யக்கூடிய காரியம் அல்ல. பணியாளர்களுக்கு நோய் ஏற்பட்டால், என் முதலாளிமாருக்கு நோய் வந்தா அவங்க ஓய்வு எடுக்க மாட்டாங்களா? அவங்க என்ன வேலை செய்யறாங்க? வந்து உட்கார்றாங்க, அப்படி மேல்பார்வை பார்க்கறாங்க, மறுபடியும் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துக்கிடுவாங்க. ஆனா பணியாளர் வியர்வை சிந்த அவர் பணி செய்து கொண்டிருப்பார். அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டால் அந்த சுகவீனத்தோடு அவர் பணி செய்ய முடியுமா? எனவே அவருக்கு நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நாம் நிறுத்தக்கூடாது. கொடுக்க வேண்டிய கூலியோடு சேர்த்து அவருக்கு விடுமுறையும் கொடுக்க வேண்டும். இது ஒவ்வொரு முதலாளிமார்களுக்கும் கட்டாய கடமை என்பது மாத்திரமல்ல, அது அமானிதமும் கூட என்பதை பெருமானாருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, அந்த யூதருடைய வீட்டிற்கு சென்று அந்த சிறுவருடைய தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு நலம் விசாரிக்கின்றார்கள். நலம் விசாரித்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, அவர் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட கொள்கையுடையவராக இருந்த காரணத்தினால் அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்லிம், நீ இஸ்லாத்தை தழுவு என்று சொன்னார்கள். நிர்பந்தப்படுத்தல. பொதுவாக நோயாளிகளை நாம நிர்பந்தப்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹ் நிர்பந்தப்படுத்தாம அஸ்லிம், நீ இஸ்லாத்தை தழுவிக்கொள் என்று சொல்கின்றார்கள். உடனே அந்த யூத சிறுவன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய தந்தையை பார்க்கின்றான். அந்த பார்வை என்ன பார்வை? நான் இஸ்லாத்தை தழுவட்டா, முகமது நபிக்கு கட்டுப்படட்டுமா என்று அவன் கேட்கின்றார். அவருடைய தந்தை என்ன சொன்னார்? அபுல் காசிம். அபுல் காசிமுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய புனைப்பெயர் அபுல் காசிம். அப்ப அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு, இஸ்லாத்தை தழுவிக்கொள் என்று தந்தை சொல்கின்றார். உடனே இந்த சிறுவன் கலிமாவை சொல்கின்றான். சொன்ன சில வினாடிகள்ல இயற்கையான மரணம் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக வீட்டை விட்டு வெளியேறினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார். என் மூலமாக இந்த சிறுவனை நரகத்தை விட்டும் பாதுகாத்தானே, காப்பாற்றினானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நான் காப்பாற்றினேன் என்று கூட சொல்லவில்லை, அல்லாஹ் தான் காப்பாற்றினான். அந்த சிறுவன் இஸ்லாத்தை தழுவியதற்கு காரணம் நானாக இருந்தாலும் கூட, ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, நானாக இருந்தாலும் கூட நான் நாடியவுடன் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, அல்லாஹ் தான் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். நரகத்தை விட்டும் அவன்தான் பாதுகாக்க வேண்டும். நம்ம வழியை தான் காட்டுவோமே தவிர நரகத்தை விட்டும் பாதுகாப்பதும் ஒருவருடைய உள்ளத்திலே ஈமானை போடுவதும் அது அல்லாஹ்வுடைய காரியம் என்ற காரணத்தினால் அந்த புகழை அல்லாஹ்விற்கே பெருமானார் சாட்டிவிட்டு வீட்டை விட்டும் வெளியேறினார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இந்த நபி மொழிகளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பல செய்திகளை உள்ளடக்கி வைக்கின்றார்கள். யூதன், இஸ்லாத்திற்கு பரம விரோதியே யூதர்கள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வர்ற வரைக்கும் உலகம் உள்ளளவும் இஸ்லாமியர்களுக்கு பகிரங்கமான விரோதிகள் யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை பணிக்கு அமர்த்தலாமா என்றால் தாராளமாக அமர்த்தலாம். ஒன்று. இரண்டாவது, சகோதர சமுதாயத்தவர்கள் யாருக்காவது நோய் ஏற்பட்டால் அவர்களை நலம் விசாரிக்கலாமா என்றால் தாராளமாக நலம் விசாரிக்கலாம். இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. மூன்றாவது, சகோதர சமுதாயத்தவர்கள் யாருக்காவது சுகமில்லாமல் இருந்து அவர்களை நலம் விசாரிக்க சென்றால் நிர்பந்தம் இல்லாமல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாம். அங்கே உட்காந்துட்டு பயான் பண்ணிட்டு இருக்க கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அஸ்லீம், நீ இஸ்லாத்தை தழுவு என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். அவன் கட்டுப்பட்டு விட்டான். அப்ப நாமும் என்ன செய்யணும்? பேச்சோட பேச்சா இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். நிர்பந்தப்படுத்துவது கூடாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நலம் விசாரிக்க செல்வது எதற்காக தெரியுமா? வெறும் ஜியாரத்து மட்டுமல்ல, நலம் விசாரித்தல் மட்டுமல்ல, அவர் ஏழையாக இருந்தால் அவருக்கு பண உதவி செய்ய வேண்டும். ஒரு பணியாளர் ஏழையாகத்தான் இருப்பார் பெரும்பாலும். அப்ப அவர்களை முதலாளிமார்கள் நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அதுவரையிலும் கவலைப்பட்டவர், மன சஞ்சலப்பட்டவர், முதலாளியே நம்மளை பார்க்க வந்துட்டாங்களே, என் கவலையெல்லாம் போயிடுச்சு, எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னு அவர் நினைச்சாலேயே, சந்தோஷப்பட்டாலேயே முக்கால்வாசி நோய் குணமாக்கிவிடும். நோய் விசாரிப்பது எதற்காக? நம்மளை 4 பேர் சந்திக்க வராங்களே, நம்மளுக்காண்டி பிரார்த்தனை பண்றாங்களே அப்படிங்கிற சந்தோஷம் அவருக்கு வருமானால் அவருக்கு நோய் பறந்து விடும், சென்று விடும். அப்ப பண உதவி செய்ய வேண்டும். நீங்க செல்வந்தர்கள் நோயாளிகளாக இருந்தால் பழ வகைகள், கனி வகைகள்லாம் வாங்கிட்டு போய் அவங்கள போய் நல்லா விசாரிப்பாங்க. அந்த செல்வந்தர்கள் பழத்தை சாப்பிடவா செய்வாங்க, எல்லாம் குப்பை தொட்டிக்கு தான் போகும். ஆனா ஒரு ஏழை, தான் கூட பிறந்த அண்ணனா இருப்பாரு, தம்பியா இருப்பாரு, தாய் மாமனா இருப்பாரு, ஆனா ஏழையாக இருப்பார். அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டு விட்டால் போய் யாரும் பார்க்கறது இல்லை. அப்படியே பார்த்தாலும் லேசா போய் எட்டி பார்த்துட்டு ஒரு உதவியும் செய்யாம ஒரு பழம் கூட வாங்கி கொடுக்கறது இல்லை, எந்த உதவியும் செய்வதில்லை, அப்படியே வந்துடுவாங்க. அப்ப நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வது என்று சொன்னால் ஏழை செல்வந்தன் வித்தியாசம் இல்லாமல் நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். ஏழையாக இருந்தால் மருத்துவ வசதிக்காக, மருத்துவ தேவைக்காக நம்மால் என்ற உதவியை அவருக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீசுகளின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ பணியாளருக்கு நோய் ஏற்பட்டால் முதலாளிமார்கள் விடுமுறை கொடுக்க வேண்டும், அவர்களை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும், வீடு தேடி சென்று நோய் விசாரிக்க வேண்டும், அவருக்கு பண உதவி செய்ய வேண்டும். இதுவெல்லாம் அமானிதம் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அடுத்து ஒரு அமானிதம் என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர் முஸ்லீமாக இருந்தால் நமக்கு செய்ய வேண்டிய பணியை ஒழுங்காக செய்தால் அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இவருக்கு இன்னும் உடல் ஆற்றலை கொடு, நல்ல அறிவு ஞானத்தை கொடு, நல்ல சிந்தனையை கொடு, நல்ல சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கையை கொடு என்று நாம் அவருக்காக துவா செய்ய வேண்டும். நம்ம துவா கபூலாகி இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் சுறுசுறுப்பாக பணி செய்தால் நமக்கு வருமானம் அதிகம் தானே. அப்ப நம்ம பிற பொது நலன்ல ஒரு சுயநலம், அதை நாம் பேண வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு சென்று விட்டு திரும்புகின்றார்கள். கழிவறைக்கு சென்று வந்த பின்னால பார்த்தா ஒளி செய்வதற்கு யாரோ தண்ணீரை எடுத்து வைத்திருக்கின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபஅல ஹாதா, யான் ஒளி செய்வதற்கு இந்த தண்ணீரை எடுத்து வைத்தது யார் என்று கேட்கின்ற பொழுது
ரசூலுல்லாஹ்விற்கு சொல்லப்படுகிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த தண்ணீரை எடுத்து வைத்தார்கள், அந்த பணியை செய்தார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஃபக்கீஹுஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் எனக்கு ஒளி செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வைத்த என்னுடைய பணியாளர் இப்னு அப்பாஸை இந்த மார்க்கத்தில் அறிவாளியாக நீ ஆக்கிவிடு, மார்க்க விளக்கத்தை பெற்றவராக நீ அவரை ஆக்கிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பணியாளருக்காக துஆ செய்தார். ஒரு இஸ்லாமிய பணியாளர் நம்மள்கிட்ட பணி செய்கிறாரு, தொழுகிறது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, நல்ல காரியங்கள் எதுவும் செய்கிறது இல்லை, யா அல்லாஹ் எனக்கு பணி செஞ்சாரு, அவரை தொழுகையாளியாக நீ ஆக்கிவிடு, நோன்பாளியாக நீ ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்வது ஒரு முதலாளியினுடைய அமானிதம், அவர் மீது கடமை. பணியாளர் இஸ்லாமியராக இல்லாமல் சகோதர சமுதாயத்தவராக அவர் ஆகியிருந்தால், யா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நீ கொடு, ஹிதாயத்தை பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை கொடு, இஸ்லாத்தை அவருக்கு நீ பாக்கியமாக கொடு என்று பிரார்த்தனை செய்வது ஒவ்வொரு பணியாளருக்கும் அமானிதம், கட்டாய கடமை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்தி காட்டி இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே இதையெல்லாம் ஒவ்வொரு முதலாளிமார்களும் பேணி வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான செய்திகளை வரக்கூடிய தொடர்களிலே பார்த்து கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் எதை நாம் பேசினோமோ, எதை நாம் கேட்டோமோ நம்முடைய வாழ்க்கைகள் கொண்டு வந்து மற்றவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக என்னையும் உங்களையும் இந்த காணொளியை காண்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.